ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் வினோத் ஃப்ரம் சென்னை. வெல்கம் டு சிம்பிளிஃபை யுவர் லைஃப் பாட்காஸ்ட். சரி, இன்னைக்கு பார்க்க போகிற பாட்காஸ்ட் எபிசோடு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு எபிசோடுன்னு சொல்லாங்க. ஹவு டு ஸ்பீக் டு தி யூனிவர்ஸ். ஆமாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட அந்த சோலார் சிஸ்டமில் சன்னை சுற்றி தான் பல பிளானட்ஸ் எல்லாம் ரிவால்வ் ஆகும். சன் பிகம்ஸ் தி சென்டர் ஆஃப் எவ்ரி திங். அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் உங்களோட யூனிவர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கான்ஷியஸ்னஸை டிபெண்ட் பண்ணி அப்படி தான் இருக்கும். என்ன ரியாலிட்டி நீங்கள் உங்கள் லைஃப்பில் பார்க்குறீங்களோ, எவ்ரி திங் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் யுவர் கான்ஷியஸ்னஸ். உங்களோட தாட்ஸு, ஃபீலிங்ஸ், பர்செப்ஷன், சென்சேஷன் எல்லாமே வந்து ஒரு ஒரு லைவாக உங்கள் லைஃப்பில் நடக்கணும் அப்படின்னா, எவ்வளோக்கு நீங்கள் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் எனர்ஜியை செலுத்துறீங்க அப்படின்றது அர்த்தம். எந்த விஷயத்தை லைஃப்பில் எனர்ஜி செலுத்தலையோ அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்மளோட யூனிவர்ஸில் ரியாலிட்டியாக நடக்கவே நடக்காது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட வைப்ரேஷனல் ஃப்ரீக்வென்சி எப்படி இருக்கோ, இட் இஸ் ரியலி டிபெண்ட் அப்பான் தி லா ஆஃப் அட்ராக்ஷன் இன் அவர் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லலாம். தாட்ஸு இது எல்லாமே வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி தாட்ஸ் ஒரு எம்டி வெசலாக தான் இருக்கும். பட் இந்த தாட்ஸ் அத்தனையுமே உங்களோட அட்டென்ஷனை கேதர் பண்ணுறதுக்கு நம்ம மைண்டில் வந்துட்டு போவோம். சில தாட்ஸ் பார்த்தீங்கன்னா பேட் தாட்டாக இருக்கலாம், சில தாட்ஸ் பார்த்தீங்கன்னா குட் தாட்டாக இருக்கலாம். பட் அந்த தாட்டை வந்து நம்மளோட யூனிவர்ஸில் ரியலாக நடக்கணும் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் தாட்டை நீங்கள் எவ்வளோ எனர்ஜைஸ் பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எந்த ஒரு நெகட்டிவ் தாட் வருது அப்படின்னா, அந்த நெகட்டிவ் தாட்டுக்கு எவ்வளோ எனர்ஜி நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த தாட் பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப்பில் ரியாலிட்டியாக வந்து நிற்கும். நீங்கள் மேபி சம் கைண்ட் ஆஃப் பீப்புள் வந்து ஐ எம் நாட் குட் இனஃப்னு நினைக்கலாம், நான் வந்து பார்க்க நல்லா இல்லை, இப்படிலாம் நினச்சிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த தாட்டை வந்து திரும்ப நீங்கள் வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, யூ ஆர் புட்டிங் ஸோ மச் வைப்ரேஷனல் எனர்ஜி இன்டு இட். ஸோ இந்த வைப்ரேஷனல் எனர்ஜி யூனிவர்ஸுக்கு போகும்போது திரும்ப அந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன் நமக்கு வந்து ரியாலிட்டிக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் இதை வந்து பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. எல்லா டைமும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி நடக்குது, ஏன் வாழ்க்கையில் இப்படி நடக்குது. இதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம கிட்ட பைசா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு டெப்டான ஒரு கண்டிஷனில் இருக்கோம். ஏதோ ஒரு பிஸ்னஸில் நம்ம ஒரு ஃபெயிலியர் ஆகிட்டோம், நம்மளால் வந்து இஎம்ஐ கட்ட முடியல, கிரெடிட் கார்டு யூஸ் அடைக்க முடியல, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தில் வந்து மாட்டிக்கிட்டோம். அப்போ நம்மளோட திங்கிங் பேட்டர்ன் எப்படியா இருக்குன்னு எனக்கே யோசிச்சு பார்த்தீங்களா? ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம லைஃப் இப்படி ஆகிடுச்சு, நம்மக்கிட்ட காசே இருக்காத, நம்ம என்ன பண்ணாலும் சக்ஸஸ்ஃபுல்லே ஆகலை, இப்படின்ற தாட் பேட்டர்னை தான் நம்ம திரும்ப நினச்சிக்கிட்டே இருப்போம். நமக்கே தெரியாமல் இந்த பர்டிகுலர் தாட் பேட்டர்னுக்கு நம்மளோட என்டையர் வைப்ரேஷனல் எனர்ஜியுமே ஃபோக்கஸ் பண்ணும். நம்ம எந்த விஷயத்தில் வைப்ரேஷனல் எனர்ஜி அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுதோ அந்த ஒரு விஷயம் நம்மளோட யூனிவர்ஸில் அப்படியே வந்து பிரதிபலிக்கும் அப்படின்றதாங்க இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனோட ஃபஸ்ட்டு ரூல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரி, இது எல்லாத்தையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். பட் இந்த யூனிவர்ஸ் கிட்ட நம்ம எப்படி பேசுறது, எப்படி நம்மளோட வைப்ரேஷனல் எனர்ஜியை வந்து மாற்றிட்டு நமக்கு என்ன விஷயங்கள் தேவையோ அது எப்படி யூனிவர்ஸால் கொடுக்க முடியும் அப்படின்றதாங்க இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம 5 ஸ்டெப்ஸ் மூலயமா பார்க்க போகிறோம். நம்பர் 1 விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பே அட்டென்ஷன் டு யுவர் அட்டென்ஷன். இதுதாங்க ரூலுன்னு சொல்லலாம். த மூமெண்ட் யூ என்டர் இன் டு திஸ் வேர்ல்ட், யூனிவர்ஸ் வந்து நம்ம கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்குமா, வாட் டு யூ ரியலி வாண்ட் இன் யுவர் லைஃப். இந்த மாதிரி கேள்வி ஒவ்வொரு டைமும் யூனிவர்ஸ் கிட்ட கேட்கும்போது நம்ம வந்து என்ன யூனிவர்ஸ்க்கு சொல்கிறோம், மோஸ்ட்லி இந்த தாட்ஸ் தான் யூனிவர்ஸ்க்கு நம்ம கொடுக்க போகிற கம்யூனிகேஷன். யூனிவர்ஸ் டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அவர் லாங்குவேஜுங்க, எந்த மதர் டங்காக வேணா இருக்கலாம், பட் யூனிவர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தி வைப்ரேஷனல் எனர்ஜி. ஒரு பர்டிகுலர் தாட் வரும்போது do you say yes to that particular thought or do you say no to the particular thought. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நமக்கு வந்து இப்போ இருக்கிற வேலை வந்து பிடிக்கல அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிளை வச்சு, நிறைய பேருக்கு அந்த ஒரு விஷயங்கள் இருக்குது. பிடிச்ச வேலையில் ரொம்ப கம்மியான பீப்புள் தான் இருக்கும். ஸோ இந்த வேலையை பற்றி ஒவ்வொரு டைமும் யோசிக்கிறோம். இந்த ஜாப் இஸ் பிகமிங் மோர் ஃப்ரஸ்ட்ரேட்டட், த ஜாப் இஸ் பிகமிங் மோர் இரிட்டேட்டட். நம்ம பாஸ் கிட்ட நமக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை, மேனேஜ்மெண்ட் கிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, நல்லா யோசித்து பார்த்தீங்களா, திரும்ப நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் லைஃப்பில் வந்துக்கிட்டே இருக்கும். ஜாப் வந்து டிஸாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குதுன்னு நம்ம நினைக்க அதே ஜாபில் திரும்ப வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், இல்லை அதுக்கு சால்வ் பண்ண முடியாத ஒரு விஷயம், இது எல்லாமே திரும்ப பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். உங்கள் பாஸோட வைப்ரேஷனல் எனர்ஜி உங்களுக்கு வந்து பேடாக இருக்குது அப்படின்னா, திரும்ப யூ வில் கெட் அ பேட் நேம் ஃப்ரம் யர் பாஸ். இது என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இன் திஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன். நீங்கள் கொடுக்குற வார்த்தைக்கு எஸ் ஆர் நோ, அதை தான் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு முக்கியமாக பார்க்கணும். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தி ஆர்ட் ஆஃப் செலக்டிவ் என்கேஜ்மெண்ட். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆர்கெஸ்ட்ரா கண்டக்ட் பண்ணுற அந்த ஆர்கெஸ்ட்ராவோட டைரக்டர் இருப்பாங்க இல்லையா, இதில் விதமான டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு ப்ளே பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் அல்டிமேட்லி அந்த ஆர்கெஸ்ட்ராவை டைரக்ட் பண்ணக்கூடிய பர்சன் வந்து, அந்த டைரக்டர் வந்து
சில பர்டிகுலர் ஆர்கான்ஸோட ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி அந்த ஏரியாவில் மாத்திரம் வந்து மேபி அந்த டைரக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு கைண்ட் ஆஃப் ஆர்கன் வந்து அப்படியே லோவாக ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கலாம். கடைசியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் ஆல்வேஸ் கம்ஸ் இன் ஹார்மனி. அந்த மாதிரி ஒரு ஸ்கில்ஃபுல் டைரக்டராக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இருக்கணும் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு லா. ஸோ அடுத்த டைம் எந்த ஒரு பேட் தாட்ஸோ நெகட்டிவ் தாட்ஸோ எந்த தாட்ஸாக இருக்கட்டும், ஹவு மச் எனர்ஜி ஆர் யூ புட்டிங் இன் டு த தாட் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆர் யூ சேயிங் எஸ் டு த தாட் ஆர் ஆர் யூ சேயிங் நோ டு த தாட்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் ஒரு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றீங்க, பயங்கரமாக ரன்னிங்லாம் போகிறீங்க, ஜிம்முக்கு போகிறீங்க. ஒரு 6 months கழித்து வந்து நீங்கள் வந்து உங்களோட வெயிட் வந்து பெரிய அளவுக்கு இறங்கி இருக்காது. ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, உங்கள் லைஃப்பில் திரும்ப திரும்ப என்ன தாட் பேட்டர்ன் கொண்டு வந்துகிட்டே இருக்கீங்க? ஒவ்வொரு டைமும் கண்ணாடியை பார்க்கும்போது நீங்கள் வந்து அந்த கண்ணாடியில் வந்து என்ன வெயிட் இறங்கவே இல்லை, ஏன் இறங்கவே மாட்டேங்குது, இதே மாதிரியே தாட் பேட்டர்னுக்கு நீங்கள் எஸ் எஸ்ன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா தி சேம் திங் வில் பி ரெப்ளிகேட்டட் இன் யுவர் யூனிவர்ஸ். ஸோ என்ன மெசேஜ் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்றது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ப்ரொஃபவுண்ட் ரியலைசேஷன் அப்படின்றதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் லா பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பீக் டு தி யூனிவர்ஸ் இன் அ ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த யூனிவர்ஸ் இந்த இன்ஃபைனைட் விஸ்டமில் பார்த்தீங்கன்னா, யூனிவர்ஸ் டஸ் நாட் டேக் வாட் யுவர் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் ஆர் ஆர் வாட் யுவர் ஃபியூச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர். யூனிவர்ஸ்க்கு இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் மூமெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு யூனிவர்ஸ் கிட்ட சொல்கிறீங்க, ஐ ஆம் சக்ஸஸ்ஃபுல், ஐ வாண்ட் டு பி சக்ஸஸ்ஃபுல் ஒரு ஐ வில் பி சக்ஸஸ்ஃபுல் இப்படின்ற அந்த வில் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இட் கரஸ்பாண்ட்ஸ் டு யுவர் ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ யூனிவர்ஸ்க்கு அது எப்போ கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமே தெரியாமல் போயிடுது. பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஐ ஆம் சக்ஸஸ்ஃபுல், ஐ ஆம் ரிச் இப்படியே ஒரு பிளாங்காக ஒரு அஃபர்மேஷன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இந்த மாதிரி நிறைய அஃபர்மேஷன் இருக்கும். ஒரு 1 hour பார்த்தீங்கன்னா ஐ ஆம் ரிச், ஐ ஆம் வெல்த்தி, ஐ ஆம் அபண்டன்ட் இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். சில பேர் அது கேட்க ஆரம்பிப்பாங்க. கேட்க ஆரம்பிச்சோன்னே இவங்க ஒரு 1 month கேட்டிருந்தாலும் அல்டிமேட்லி நத்திங் வில் ஹேப்பன். இங்கே தாங்க இந்த லா வந்து பயங்கரமாக ஒரு விஷுவலைஸ் ஆகுது. இந்த மாதிரி வெறும் பிளாங்காக வித்தவுட் எனி எனர்ஜி அண்ட் வித்தவுட் எனி எமோஷன்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இது வந்து உங்களோட வாழ்க்கையில் ரிப்ளிகேட்டே ஆகாது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் யூ ஹாவ் டு விஷுவலைஸ் தட் யூ ஹாவ் ஆல்ரெடி அச்சீவ்ட். ஸோ நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஆகணும், ஐ ஆம் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு அஃபர்மேஷன் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த சக்ஸஸை விஷுவலைஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எப்போ நீங்கள் விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ உங்களோட வைப்ரேஷன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி கிடைச்சிட்டா மாதிரியே வந்து யூனிவர்ஸ்க்கு வந்து சொல்லுது. அல்டிமேட்லி இட் பிகம்ஸ் லைவ் இன் யுவர் லைஃப். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஐ ஆம் ரிச் பர்சன் அப்படின்னு நினச்சிட்டு பாதி நேரம் நீங்கள் வந்து இதை அப்படியே டெப்த்தை பற்றியே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா யூ வில் டெஃபினெட்லி நாட் பிகம் ரிச். ரேதர் நீங்கள் ஒரு ரிச் பீப்புளாக இருந்து நீங்கள் வந்து அதை விஷுவலைஸ் பண்ணிவிட்டு ஹவ் அ ரிச் பர்சன் பிஹேவ்ஸ், இல்லை இவ்வளோ பைசா வந்து எனக்கு கிடச்சா நான் வந்து எப்படி நடந்துப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணாதான் இந்த ரெண்டாவது லா இஸ் பிகமிங் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்புன்னு சொல்லலாம். மூணாவது விஷயம், இந்த 2 லாவும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இப்போ உங்களோட கான்ஷியஸ் பேட்டர்னை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ஆரம்பிக்கிறீங்க. யூ ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரிதிங். அந்த டைமில் இந்த யூனிவர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு லீனியர் ஃபார்மேஷன் கிடையாது. நம்ம வந்து இந்த சினிமா படத்தில் வர மாதிரிலாம் நம்மளோட லைஃப் வந்து போகிறதில்ல. ரேதர் நம்மளோட லைஃப் பார்த்தீங்கன்னா மல்டி டைமென்ஷனலான ஒரு விஷயங்கள். யூனிவர்ஸ் ட்ரைஸ் டு டெல் சம்திங் டு அஸ். மேபி இது ஒரு சிம்பிளாக வரலாம், ஒரு விஷுவலைசேஷனாக வரலாம், ஒரு ட்ரீமாக வரலாம், இல்லைனா உங்கள் லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ சான்ஸோ ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் வில் கீப் புட்டிங் இட் இன் யூ. அந்த டைம் அப்போ இந்த சிம்பிள்ஸ் அண்ட் இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் புரிஞ்சிக்காமல் நடந்துக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா லைஃப்பில் உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த மாஸ்டரியை நீங்கள் வந்து கொண்டு அடையவே முடியாது. இமேஜின் யுவர் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் இந்த மாஸ்டரியை வந்து அவேர்னஸ் மூலயமா வந்து தான் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். லுக் அவுட் ஃபார் ஸ்மால் சிம்பிள் திங்ஸ், இல்லை ஸ்மால் டிப்ஸ். அதாவது யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்ல நினைக்கும். அந்த டிப்ஸை வந்து உங்களோட கான்ஷியஸாக வந்து அட்டைன் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட லைஃப்பை வந்து டியூன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாஸ்டர் கேமை உங்களால் வந்து புரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த மாஸ்டர் கேமை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்லோலி நீங்கள் வந்து யூ வில் ஹாவ் அ கிரேட்டர் கண்ட்ரோல் ஓவர் யுவர் ஓன் ரியாலிட்டி. இதுதாங்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். சரி, 4வது மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே வந்து ஒரு கைடன்ஸ் சிஸ்டம் மாதிரி இருக்கும். உங்களோட ஹார்ட்டு, உங்களோட மைண்ட் அண்ட் உங்களோட சோல் 3மே ஏதாவது ஒரு விஷயம் என்னோடய லைஃப்பில் நான் இப்படி இருந்தால் நல்லா இருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடிக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் வந்து இந்த ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுக்குள்ளே இருக்கிற பச்சி சொல்லிகிட்டே இருக்கோன்ற மாதிரி எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா
யுவர் யூனிவர்ஸ் அண்ட் வித்தின் த இன்சைட் ஆஃப் யூ வில் நாட் கெட் அலைன். ஸோ ஸ்லோவாக உங்களுக்குள்ளே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் வந்து என்ன ரிசனேட் பண்ணுது அப்படின்றத கொஞ்சம் லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு லைஃப்பில் ஒரு பர்பஸ் இல்லைன்னா ஒரு ட்ரீம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. சின்ன வயசுலேருந்து இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் லைஃபோட மேபி ஒரு பேட் சிச்சுவேஷனாக இருக்கலாம், நீங்கள் வந்து உங்களோட பிடிக்காத வேலைக்கு போகலாம், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து உங்களோட பாத் வந்து உங்களோட கோர் பிரின்சிபிள்லேருந்து டைவர்ட் ஆகி போயிருக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் எந்த இடத்துல டைவர்ட் ஆகி போயிருக்கீங்க. மேபி உங்களோட இன்னர் சைல்டுகிட்ட கேட்கலாம், நான் இப்படி இருக்கணும்னு சொல்லி சின்ன வயசில் ஆசைப்பட்டேனே, வாழ்க்கை இப்படி ஆகி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணியிருப்பீங்களே. திரும்ப அந்த பாத்தை ரியலைஸ் பண்ணுங்கள். அந்த பாத்தம் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரெண்டுமே அலைன்மெண்ட்டாக ஸ்லோவாக நீங்கள் அப்படியே படிப்படியாக பண்ண பாருங்கள். ஸோ உங்களோட டைவர்ஜெண்ட்டாக போன பார்த்த லைஃப்பில் கொஞ்சம் கன்வர்ஜெண்ட்டாக ஆக்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு வந்து உங்களோட இன்டர்னல் காம்பஸ் இல்லைனா உங்களோட கைடிங் சிஸ்டம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களோட ஈகோயிஸ்டிக் மைண்ட் வந்து அடிக்கடிக்கு வந்து ப்ளஷரை தேடி போயிட்டே இருக்கும், அதாவது டெம்பரரி சொல்யூஷன்ஸை தேடி போயிட்டே இருக்கும். பட் என்ன பண்ணாலும் இந்த டெம்பரரி சொல்யூஷன்ஸ்னால உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸே கொடுக்க முடியாது. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கும்போது சில பேர் வந்து எனக்கு தண்ணி அடித்தா நாளைக்கு நாள் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி அடிப்பாங்க. பட் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாலும் த சேம் ப்ராப்ளம் இஸ் ஸ்டில் தேர். அதை திரும்ப மறைக்கிறதுக்காக திரும்ப இது ஒரு ரிப்பீட்டேட்டிவ் சைக்கிள் மாதிரி போய்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆக்சுவலி வந்து உணரணும் அப்படின்றது தான் 4th அண்ட் இம்பார்ட்டன்ட் லா. சரி, 5th லா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை தாங்க டிட்டர்மைன் பண்ணுது. உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து கெட்டது நல்லது அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ்லாம் தெரியாது. கான்ஷியஸ் மைண்ட் கேன் ஃபில்டர் அவுட் மெனி ஆஃப் த திங்ஸ். பட் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்டர் பண்ண வேண்டிய கடமை அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களோட ஷோல்டர்ஸில் தான் இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு ஃபில்டர் வாட் யூ ஆர் கோயிங் டு புட் இன் டு யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். யூனிவர்ஸ் அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட் வில் ஆப்ரேட் இன் பேரலல் டு ஒன் அனதர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ என்ன விஷயங்கள் தேவையில்லையோ தயவு செஞ்சு அந்த விஷயங்களை பற்றி நினைக்காதீங்க. மோர் ஆஃப் த டைம் நீங்கள் அதை நினைக்கிறத நிறுத்திட்டீங்க அப்படின்னா யுவர் சப்கான்ஷியஸ் வில் அண்டர்ஸ்டாண்ட் இதெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்கள்னு சொல்லிட்டு. ஸோ இது ஸ்லோவாக இந்த மாதிரி விஷயங்களை விட்டு உங்களோட லைஃப்பில் வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். இதுதான் இருக்கிறதுலே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். யூ ஹாவ் டு ஃபில்டர் அவுட் திஸ் அன்ஹெல்தி தாட்ஸ். சரி, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, யூ வாண்ட் டு பிகம் அ வெரி செக்யூர்ட் பர்சன், இல்லைனா ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் பர்சனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஜென்வெயின்லி ஃபீல் நான் ஒரு கான்ஃபிடென்ட் பர்சனாக இருந்தேன்னா நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஜென்வெயினாக ஃபீல் பண்ணி பாருங்கள். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஸ்லோலி லேர்ன்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் இதுதான் உங்களோட வாழ்க்கையில் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் ஆட்டோமேட்டிக்லி ஜஸ்ட் சிக்னல்ஸ் தி யூனிவர்ஸ் டு பிரிங் மோர் சிச்சுவேஷன்ஸ் ஸோ தட் யூ கேன் பி கான்ஃபிடென்ட் ஃப்ரம் யோர் செல்ஃப் அப்படின்ற மாதிரி. மோஸ்ட்லி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவ் அஃபர்மேஷனை சொல்லி பழகிக்காங்க. பாசிட்டிவ் அஃபர்மேஷனை ஜஸ்ட் பிளாங்காக சொல்ல விரும்பல. இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம ஸ்டார்டிங் டிஸ்கஸ் பண்ண மாதிரியே bring some sense of emotions into your positive affirmation. Emotions and thoughts ரெண்டுமே ஹேண்ட் இன் ஹேண்ட் போனதாங்க யூனிவர்ஸ் வில் லிசன். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் விஷயம் தயவு செஞ்சு மறக்காதீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயங்கள் என்ன சொல்லணும்னா, your inner state is a reflection of your reality. ஆமாங்க, திரும்ப நான் சொல்கிறேன், inner state of your mind and your heart is a reflection of your reality. உங்களோட இன்னர் ஸ்டேட்டை முடிஞ்ச வரைக்கும் கிளென்ஸ் பண்ண பாருங்கள். when you start slowly cleansing your inner thought, ஆட்டோமேட்டிக்லி யூனிவர்ஸ் லிசன்ஸ் டு யூ. இது தாங்க லா ஆஃப் அட்ராக்ஷனோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இந்த 5 பாயிண்ட்டையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது ஜஸ்ட் ஒரு போட்காஸ்ட்டாக கன்சிடர் பண்ணாதீங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு ஜஸ்ட் ஒரு 10 to 15 minutes யோசிச்சு பாருங்கள். ஆர் யூ கிவிங் தி கரெக்ட் சிம்பிள் டு தி யூனிவர்ஸ் ஆர் ஆர் யூ ஸ்பீக்கிங் தி கரெக்ட் திங்ஸ் வாட் யூ வாண்ட் இன் யுவர் லைஃப் டு தி யூனிவர்ஸ் அப்படின்றது யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த பாட்காஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி bring out the best in yourself and tell to the universe, நான் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன்னு சொல்லி பாருங்கள். ஸோ thanks a lot for listening to this podcast guys. Bye and take care and see you in the next